கொண்டிருக்கும் போது பார்த்து உட்காரவும் பாயில விழுந்துடாம வெடி வச்சு விட்டா வெடியா இங்கே வைக்கக்கூடாது, இங்கே வைக்கணும். இங்கே வச்சாத்தே நாங்கள் காலகாலத்தில் சம்பளத்தை வாங்கிட்டு போக முடியும். நன்றி நன்றி. பின்னாடி இந்த மாட்டுக்கு வைக்க போட பொறுக்கு நடு பாயில் கெங்கு விழுகணும், கும்பலையை கூட வரைஞ்சி கட்டி ஓடணும். நான் அந்த சாமியை கும்பிடணும். இந்த மாதிரி சூத்தில் தரிச்சு அப்போ முதல்ல வட்டுச்சா சட்டையை கழட்டி போடுங்க, அப்போ தான் இன்னும் சுடும். இது ஏப்பா அந்த வேலை பார்த்து யாரு? வெடி வெடிப்பது தெய்வத்துக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும். அருமையான வெடி. இந்த வெடி முடிய ஆடி 3ஆம் தேதியே முடியுமா? கூப்பிட்டா சாமி வருமா? எத்தனை ஆண்டுகள் எதிர்பார்த்தது தொட்டுச்சேம். இந்த கும்பாபிஷேகத்திலே எங்கள் ஆத்தா புத்துயிர் பெற்று இந்த மண்ணில் உள்ள மக்கள் மாதிரி வீரம் குறையாமல் இருக்காலாம். கண்ணாறுப்பில் இருக்கக்கூடிய இந்த தொட்டுச்சி அம்மே பொய் சொல்லாம் மெய் சொல்லும் ஐயனாரு பாகுடி முத்தையா 18ஆம் படி பெரிய கருப்பு கலிசரி காலி முடியும். கூப்பிட்ட குரலுக்கு ஓடடி வருமா? அந்த வெடியை போட்டு கெடுத்து விட்டீங்களே. வந்தடமும் சரியில்லை. எக்க வை மாப்பிள்ள அப்போ இதில் கொஞ்சம் வாங்கிப்போ நல்லா இருப்பியே. உங்கள் சிறுநீரை குடிக்கிறேன். நான் மேடைக்கு நிறையா சொல்லியிருக்கேன், யூடியூப்ல இருக்கு. நான் வரும்போது வெடி ஓடாது, அதே உண்மை. ஏன்னா கவனம் சபரம். இது ஆடல் மாடல் கிடையாது. ஆளுமா டோலுமா போட்டுக்கிட்டு இப்படி இப்படி ஆடிக்கிட்டு இது வந்து பேசுகிற வார்த்தை புரியும். பாடா அப்போ இன்னும் வைக்காது. இப்போ நல்லா இருப்பியா? கும்புறேன் விழா கமிட்டியார்களே, உங்கள் எல்லாத்தையும் கும்புறேன் நல்லா இருப்பியா? எக்க வைங்க போ நல்லா ஏற்றுங்க. ஹலோ 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 அன்னை தந்தை தான் வணங்கி அது ஒரு காலம் கண்ணாறு எங்க ஐயா உள்ள காலம் பழைய கிழவைங்க புடி மண்ணு எடுத்து கட்டுன ஜாமி. நீ ரோஜாக்கார தங்கமுடா, நீ ரோஜாக்கார தங்கமுடாய். என் 18ஆம் படியா இறங்கி ஆடுனா கட்ட வண்டி நுறங்குமுடா. உன்னை எதிர்க்கிற எதிரிக்கு கர்ப்ப ஓட்டி வந்த வளர்த்து மாடு சாயுமுடா. என் தீத்தக்கர பொன்றாக்கி என் தீத்த தொட்டில நீராடி கருப்பனோட தங்கச்சி இங்க உள்ளே தொட்டுச்சி அம்மா. இந்த கூட்டத்தில் என் தொட்டுச்சி அம்மா எந்த பெண்ணு மேல குடியிருங்க மதுரை மேல மடக்கம்மாயாய். என் பொல்லா பைய ஜாமிடா பாண்டி முனி நித்தம் ஒரு நீச்சல் போட்டியாய். கலியாரி கம்மாயாய். என் சீமா முனியாண்டிக்கு உடமரந்தான் படுக்க கொஞ்ச நேரம் இந்த கண்ணாறு புல உள்ள இந்த ஐயனரை கூட்டிக்கிட்டு என் தொட்டுச்சியம்மனை கூட்டிக்கிட்டு உங்களிஜரி காளியத்தவ கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம இந்த கண்ணாறு பூச்சாமி வீரம் குறையலை கொஞ்ச நேரம் எந்திரி அன்னை தந்தை தான் வணங்கி ரோஜாக்காரி
சொந்த குதிரை ஐயனாரே எத்தனை வருஷம்
எங்கே உட்காரங்க இப்போ பேரன்பு கொண்ட என்ன வர சிலதெல்லாம் கேட்க லைட்டாக வைங்க இப்போ பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான என் பாச உறவுகளே, உள்ளூரில் நாடகம் பார்க்குறது பெரிய விஷயம் கிடையாது. வெளியூர்லேருந்து வருகிறது வந்து என்னுடைய அண்ணன் தம்பிகளே, ஒரு கைது விட்ட தட்டலை மசுறு மாதிரி இருக்கு நாடகம். அது எங்கள் பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை. அப்புறம் இந்தா கிளம்பிட்டால ஒரு ஆள் நெருக்கி நாடகத்தை கெடுத்து விட்டு அங்கே உதறிட்டு போயிடுறேன். இடியாப்பா பூராமே பொம்பளை ஆள் பூரா வெளியூர்லேருந்து சாமி மூட வந்திருக்கீங்க. என்னத்தான் இல்லை பார்த்தாலே தெரியுதே, பாய் பூரா உள்ளூர் பாயாக இருக்கு, ஆளு முகம் மாறுதே. உண்மையிலே ஆண்கள் என்றைக்குமே உள்ளே வந்து சொன்னாங்க, இந்த தொட்டுச்சியம்மன் கோயிலை நல்ல இதயங்கள் சேர்ந்து கட்டி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே மூக்கா முனியாண்டி சேர்வை சந்திரசேகர ஐயா அவர்களுக்கெல்லாம் பாதம் தொட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட சார், தெய்வம் முக்கியம், சாமி இல்லைன்னா நம்மெல்லாம் கிடையாது. சாமியை நம்புறாள்லாம் கை தூக்குங்க, நம்பதாலாம் அப்படி கொஞ்சம் உள்ள வரேன். இல்லை என்னதே நீ சாதிச்சுன்னு நான் கேட்குறேன். சாமி இல்லாமல் என்ன சாதிய? 21 வருஷமாக போராமல் நிறைந்த இந்த உலகத்திலே நாடக நடிகனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்றா என்னுடைய சாமி இல்லாமல் நான் கிடையாது. சாமி தான் எனக்கு. ஏழை நொப்ப முண்டை ஆப்பா பழைய டொங்காசு ஐயா, அவரை கொண்டு போய் புளிய மரத்தில் கட்ட முடியுமா? இல்லை தண்ணிக்குள்ள தூக்கி தூண்டி முள்ள ஓடு. பெரியவர்கள்லாம் மாறிவிட்டால் சிறியவர்கள் அப்புறம் ஏறி அடிப்பா இல்லை, பேக் ஷாட்டு கும்பிடுவேன். பெரியவங்க மாதிரி இருக்கணும். அன்றைய காலத்தில் அப்படி இருந்துச்சு. எங்கள் அப்பையெல்லாம் இங்கே உட்காந்து சிரிக்கிறாங்க சேரில், அவங்களுக்கு தெரியும். அன்னைக்கு எங்கள் கிழமையெல்லாம் எங்கள் கிளவியை ஒரு அரட்டு போடுவார், அங்கிட்டு போய் ஒன்றுக்கு வந்து படுத்துக்கிறோம். மிரலாம் கூப்பிட்டு அடிப்பார் சின்ன பையலெல்லாம். அன்னைக்கு பயம் இருந்துச்சு. இப்போ பெத்த தகப்பேன் மயனை அடிக்கிறேன், காலையில் நீ வாடா திருப்பாச்சத்தில் உன்னை வெட்டுறோம்னு ஆள் சேர்க்குறேன். யார் அப்பனையே? உலகம் மாறிக்கிருச்சு. அதே மாதிரி யாருக்கு நான் விழிப்புணர்வு சொன்னாலும் திருந்துறது மாதிரி கிடையாது. அவங்க பார்த்து திருந்திக்கங்க. அப்படி திருந்த முடியலையா, வீடு வாசலில் வெத்துட்டு போய் பெரியாரில் போய் சூம்பிட்டு படுந்தேன். யார் கேட்குற? ஐயா உங்கள்கிட்ட 4 காசு இருந்தாத்தான் 10 பேர் கூட வருவாங்க. உன்கிட்ட 4 காசு இல்லைன்னு வைவேன், அவ்வளோதான். பொண்டாட்டி கூட உனக்கு எதிரிதான். இன்னைக்கு சொல்கிறேன், இதே உண்மை. பொழைச்சிக்கங்க, எல்லாரும் பார்த்து பொழைச்சிக்கங்க. இனிமேல் நான் அடுத்த பிறவியில் பப்பனை போட்டு வேஷம் போட்டு உங்களை சிரிக்க வைக்க போகிறது கிடையாது. அடுத்த பிறவியில் இப்படி நீங்கள்லாம் உட்காந்து நாடகம் பார்க்க போகிறதும் கிடையாது. பிறவி என்பது ஒரு தடவை. எப்பயும் முடிவு பண்ணிட்டாங்க. என்ன இந்த பிறவிலே நீ என்ன மேத்துக்கு வந்தேன்னு ஓ இம்சை தாக்க முடியலடா, அறுத்து குமிக்கிறேன். ஆனால் எத்தனை தெய்வங்களை போய் காசை கொடுத்து கோச்சு வண்டியில் போய் பொம்பளையாலாம் நீங்கள் சாமி கும்பிட்டாலும் அது புண்ணியம் இல்லை. தெய்வம் வீட்டில் 2 தெய்வம் இருக்கு. பெத்த தகப்பனும் தாயை கும்பிடு. அதுக்கப்புறம் எந்த சாமியை போய் நீங்கள் எதுவும் பெத்த தாய்க்கு உசுரோடு இருக்கும்போது எவனும் இந்த கிளம்பிட்டல. என் தம்பி தான் என்னை கவனிக்கே இல்லைவார். அவன் விறுவிறுன்னு போகிறான்னா பழைய அப்படி போடா அங்கே உட்காருண்ணா அருமை. ஏன்னா அவனுக்கெல்லாம் என்ன கவலைன்னா கப்ளிங் கிடைக்கல, பூரா கப்ளிங் கிடைக்காம பூரா கிறிஸ்டப்பாவை நம்புறேன். இடியப்பம் அருமை தலைவா. அதுக்கு தேவை மண்டையில் மசுர் இல்லை. என்ன இடியப்பம்? நான் ஒன்று சொல்ல வந்து யாராவது மாற்றி விட்டுறிய. ஒரு பாட்டை பாடிக்கிறோமா? ஹலோ 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 தென்பாண்டி ராமநாடு. தம்பி கொஞ்சம் உங்களுக்கு துணூர் ஓடணும். இது சாய் பாட்டு கிடையாது. அப்துல் கலாம் கூட அவருக்கு டேன் பாரு. இவங்க அதே அருளோட தான் இருப்பாங்க. நம்ம நாடகமே சாமி நாடகம் தானே. பப்புன் டான்ஸ் முடிகிற வரைக்கும் என்ன நடக்கும்னே தெரியாது. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம்.
தாண்டி போனா மானாமதுரை கொஞ்ச தூரம் பாத்தியனூர் தள்ளி போனா பரம்பக்குடி உள்ள வேணா நேரா போனா ராமநாடு அதுக்கு முன்னாடி சத்திரக்குடி ரெண்டு ரச்சு கம்பி தூக்கிருச்சு அது டோல் கட்டு அந்த 4 ரோடு வலது பக்கம் ராமநாடு இடது பக்கம் அட தொண்டி ரோடு அங்க வேணா ஏன் நேரா போனா ஒரு ஜூஸ் கடை ஆளுக்கு 4 அட குடிச்சு விட்டு அட ஏரியாச்சு ஏன் பாம்பன் பாலம் அட இறங்கியாச்சு அட இடது பக்கம் ஏன் பேய்க்கரம்பு அங்க படுத்திருக்காரு அவர்தான் அப்துல் கலாம் ஏதென்றாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். இந்த தேசப்பட்டனாலதான் இந்தியா ஃபைனலுக்கு முன்னேறிச்சு கிரிக்கெட்டில். நாளைக்கு என் தம்பிகிட்ட பூரா எவனை பார்த்தாலும் நமக்கு எதிரிய மாதிரி தான் பார்ப்பாங்க. நாளைக்கு கிரிக்கெட்டை தவிர யாரும் வெட்டிட்டு கிடந்தா கூட தூக்க மாட்டாங்க. கப் ஆனால் நீ எந்திரிச்சு போகிறது நல்லது, சூத் தெரிச்சு போவேன். உன் வயசுக்கு என்ன கப்பலிங்க, உன் வயசுக்கு இனிமேல் வாவோடு அத்துரு. விழா கமிட்டியாளர்கள் இங்கே மேலைக்கு வாங்க. போ நடிகர்களுக்கு பொன்னாட பத்திரிகளா வாங்க. அப்போ அந்த ஐயா வாங்கிட்டு போக சொல்லுங்க. பொம்பளை பிள்ளை வரும், பாவாடை கூட உறிஞ்சு விட்டுருவாரு. இது வேற வெக்கக்கேடு. அந்த பிள்ளையும் சின்ன சிறுசாக போட்டோம். உண்மைதானே? கவனம் முக்கியம். இங்கே ஒருத்தன் ஆண் நானே யாராவே கொஞ்சம் வாப்பா. நீ ஆண்ணா ஆட்டான்ட்டு ஔவையார் நிலாவில் சொல்லுவாங்கல்ல குனிஞ்சு, எம்கேஆர் சொல்லி கொடுத்தது. என்ன போடா முண்டை, உன் தொண்டையை வச்சு பேசுகிற மாடுகிடலாம் அக்கு. இங்கே வர கொடுமைய தாளாற்று உன்னை ஏதோ என்னால் முடிஞ்ச உதவி ஒரு ஆளை கொண்டு போய் சேர்த்து சேர்க்கட்டும். அடுத்து நீதான், அடுத்த பிளான் நீதான். ஒழுக்கமாறு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர் சாதித்த மாமனிதர்கள்லாம் மண்ணுக்குள்ளே போய்விட்டார்கள். வாங்க உங்களை நான் சொல்ல போடுங்க. அது எதுக்கு? அன்பு அண்ணன் திரைப்பட நடிகர் எம்கேஆர் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். அங்கே பாருங்க, கேமரா கிரிச்சா கிரிச்சா புரிச்சா ரைட் கிரிச்சா புரிச்சா சொன்னா தான் எடுப்பாங்க. இங்கே யார் மீது தோன்றிருக்க அன்பு தம்பி பக்கனா கொண்டு மண்ணின் மைந்தன் தம்பி கருப்பசாமி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். மிருதங்கஸ்து கொண்டிருக்கும் அன்பு தம்பி காரியாவட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்த தம்பி மருது அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். பலவாத்தியத்தில் இருக்கும் மணிக்கு ஒரு வேல் மணிவேல் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். தாளம்பத்தில் இருக்கும் பெருங்கொண்ட பிரக்தினி மயன் மச்சான் அகரம் ஆறுமுகம் அகரம் முகரம் சிகர இங்கே ஊட்டி படுத்துக் கொண்டிருக்கின்ற தம்பி காடமங்கலம் முருகன் என் மகன் பாண்டிக்கு பதிலாக அன்பு மாப்பிள்ளை கிஜா கிஜா அவரும் தம்பி பெயின்றும் பெற்றுக்கொள்வார்கள். மேடைக்கு வாங்க வாங்க பெயின்று. இன்னைக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன், எங்கள் அப்பா தான் வயசுக்கு வந்த நாள். இங்கே வாங்க, என்னை பார்த்தாலே இருக்கிற என் கூட இருக்கவே பயப்படுறேன். இங்கே வாடா வாடா வாங்க வாங்க போ. மாப்பிள்ளை தேனி குஞ்சரம்மா பேரன் அவர்களுக்கு பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்துறாங்க. பெயின்று சோழையப்ப பையன் இங்கே வாப்பு. பெரிய கிரிக்கெட் விளையாடுற மாதிரி தான் பேண்டு போட்டுருவாங்க, டீ கடிச்சிக்கிடுவாங்க. இவங்களை வச்சு இந்த கம்பெனி நடத்தி அன்பாளையம் நடத்தி நான் செலுப்புறேன். விதி போடா பேக்குதி. பொன்னாடை ஒத்தி எங்களை கௌரவப்படுத்திய இந்த கண்ணாரப்பு கிராம பொதுமக்களுக்கும் இந்த கண்ணாரப்பிலே குடிகொண்டு இன்னைக்கு புத்துயிர் பெற்று மக்களை காத்து கொண்டிருக்கிற எங்கள் ஆத்தா தொட்டிச்சியம்மன் கோயில் கும்பிடக்கூடிய அத்தனை பங்காளிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். அன்பு உறவுகளே, அப்துல் கலாம் என்று சொல்லும்போது உங்களுக்கு என்ன தெரியுது தம்பி? நீங்கள் சொல்லுங்கப்பா, அப்துல் கலாம் யாருப்பா? அது எப்படி தெரியும்? பிரிப்பேடு கேம் விளையாடுறியா? பிரிப்பேடு கேமும் உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போச்சு அது விளையாடுறியா? யாருக்குமே தெரியலையே. என்ன வருது? இது என்னடா தட்டானா கோடாலியாடா? இது ஒரு ஊரில் நடந்துச்சுப்பா. கல்யாணம் வீட்டு கொண்டு போய் விட்டுட்டாங்க. பொண்ணு மண்டையில் கிரிச்சு கிரிச்சுன்னு வெட்டி அதை டோப் மசுரு அது மாப்பிள்ளை அப்புறம் விளக்க மாட்டேன் அடிச்சு. ஏன் இது கண்ட்ரோல் இல்லைன்னா வெட்டி போடும்டா. தம்பி தம்பி யாராக இருந்தாலும் சரி எரிஞ்சே உரிமை வளர்க்கண்டு.
அங்கிட்டு போக முடியேன், ஓடி போயிரு, பொழந்துருவேன், காசை வெட்டி போட்டுருவேன். ஏய் இது யாருதுரா, என்னை காலி பண்ணி பார்க்குறாங்க, இது ஒரு வெடிகுண்டு இருந்தாலும் இருக்கும். ஆமாம், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா போல் நீங்கள் வராவிட்டாலும் உங்கள் அப்பாவை பார்த்த ஐயா மாதிரி வாழ்ந்து செல்வதே நல்லது. பாட்டைங்க தான் நமக்கு இருக்க இடமும், அதே மாதிரி கும்பிட சாமியை உருவாக்குனது யாருன்னா பாட்டைங்க தான். பாட்டைங்க இல்லைன்னா நம்மெல்லாம் கிடையாது. எதற்காக கல்யாணம் பண்ணுறாங்க? தொங்கா சிண்டுவே, அது நான் முந்திக்கிறேன், அது கிடையாது. கல்யாணம் பண்ணுவது எதற்காக? நம்மளையோட இது போயிடக்கூடாது, வாழையடி வாழையாக வாரிசுகளாக வாழ்ந்து வர வேண்டும் என்பதற்காகத்தான் திருமணம் என்று ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அது இன்னைக்கு வந்து பொண்ணு கிடைக்காம மாப்பிள்ளை போகிறான், 42 வயசு 43 வயசு, மண்டையெல்லாம் பொறிஞ்சு போய் காலுகையெல்லாம் விழுகிறேன். கிடையாது பொண்ணு இருந்தா சொல்லுகிறேன், ஐயோ 2 உள்ள தாய் இருந்தாலும் பரவாயில்ல, கிளறு கட்டியாலும் பரவாயில்ல, எனக்கு கொதிக்க வச்சு கொடுத்தா போதும். என்னத்தை கிடைக்கல, வெறி கொண்டு திராக்க. ஏன் பொண்ணு கிடைக்கல? ஏன் அவன் தருத்தினியும் கிடைக்கல, விடு. ஏன் இங்கிட்டு சத்தம் போட்டுட்டே இருக்கீங்க? மறுபடியும் வர்றாரா? இன்னொரு சாங் பாடுவோம். ஆடு வச்சிருந்தேன், கையில கம்பு வச்சிருந்தேன், கையிலைய தூக்கி இடுப்புல சொருகி வச்சிருந்தேன், போட்ட ஓடு ஓடு தெரியாம குடிக்க மயம் போட்ட ஓட்ட அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 10 ஏக்கர் நில வச்சிருந்தேன், நிலத்துல விவசாயம் பண்ணா 100 நாள் வேலைக்கு எல்லாரும் போனதால களை எடுக்க வரப்பு வெட்ட ஆள் இல்லை. விவசாய நிலத்தை பூரா நல்ல காசுன்னு சோளத்தை விதைச்சு வச்சிருந்தேன், சோள நாத்தையும் பிடிக்காத இங்க மாட்டை பத்தி விட்டு தின்னுட்டு போயிடறாங்க. அதையும் க்ளோஸ் பண்ணிட்டு சிவகங்கையிலிருந்து புதுக்கோட்டை போற பைபாஸில் இடம் நல்ல ரேட்டுக்கு போகுதும் ஒரு 100 ஏக்கரை வாங்கி போட்டு வச்சிருந்தேன். ஒருவேளை நம்ம இங்கிட்டு கப்ளிங்கன்னு தெரியும், எவனு இடத்த போட்டு தள்ளி போயிடுவான்னு இளவட்ட பையில செக்யூரிட்டியா போட்டா லவ்வர்கிட்ட வீடியோ கால் பேசிக்கிட்டு யாரு வேணா இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணிக்கணும் போயிடுவேன். ஒரு 85 வயசு கிழவன 6300 ரூபாய் சம்பளம் கொடுத்து செக்யூரிட்டியா போட்டு வச்சிருந்தேன். ரியல் எஸ்டேட் திடீர்னு பத்திரம் பதிய முடியாதுன்னு வேற சொல்றாங்க. அப்படியே கடந்து ஓச்சுன்னா வீட்டில் பொண்டாட்டி விளக்கமாத்த அடிப்பாங்க. 100க்கு 10 ரூபான்னு மீட்ரு வட்டியை விட்டு சிவகங்கை பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி ஒரு ஆபீஸை போட்டு இளவட்ட பையன் இருந்தா வட்டிக்கு வாங்க வர மாட்டாங்கன்னு ஒரு 18 வயசு பிள்ளைய சுடிதாரை போட்டு கம்ப்யூட்டர்ல சரக்கு போட்டு வச்சிருந்தேன். ஒருவேளை சொத்து பெருத்து போச்சு, எவனும் உள்ளூருக்குள்ளேயே நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க. ஒரு 11 பேரை பவுன்சரா வச்சு தொலைச்சிருந்தேன். வீட்டுக்கு வந்தவனே பொண்டாட்டி வாரத்துல 7 நாள் ஒவ்வொரு ஜாமிக்கு விரதம்னு சொல்றா. அப்ப நான் எங்கன போய் சூம்பில் தெரியுது அப்படின்னு ராமநாட்டுல ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். 2 பொம்பளை கேள்விப்பட்டேன். செருப்பு பிரிச்சு அடா அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 1000 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரக்கே நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்தை பேரை வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு.
முடிஞ்ச வெண்ணே அண்ணனுக்கு என்ன சரக்கு கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கி குடிச்சு உடலும் தாண்டா வெந்தது. டீயை ஊத்தி விட்டு போ. 20 வருஷமா தொடர்ந்து பச்சை தண்ணி பல்லுல விடாம வெறு வயத்துல காலையில குடிச்சது யாரா இருந்தாலும் நான் சொல்றது நடக்கும். பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன் ஆடு வச்சிருந்தேன் பேசும்போது அப்போ நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்றும் காது ஊத்து கொள்ள எங்கள் அண்ணன்னு பார்க்குறேன். அங்கே போய் உள்ளே போனவனே பண்ணி வரணும். ஆனால் இதாய கிராமத்து மக்கள் இவ்வளோ வெளிச்சத்துலேயும் எதுக்கு பேட்டரி கட்ட வச்சிருக்கு ஏன் தெரியுமா? அந்த காலத்துலலாம் பெரியவங்கள்லாம் யாரை பார்த்தாலும் ஒரு கொடையும் ஒரு பேட்டரி கட்டை வச்சுருப்பா. எதுக்கு அப்போ ரூம் போட முடியாது. அப்பத்தான் வந்துச்சுன்னா கொடையை விரிச்சுக்கிருவேன், லைட் அடிச்சுக்கிருவேன். இந்த லைட்டு செல்லு லைட். இன்னைக்கு வயசானவ எல்லாருமே டச் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. இப்பெல்லாம் பார்த்தா மாட்டுக்கு மூக்கணகயிறு போடுவது எப்படி துபுக்கு வந்துடும். அதே மாதிரி பொம்பளையால் ஊரா கேட்கறது என்ன மொச்சப்பயிர் வைப்பது எப்படி துபுக்கு. எங்கள் அண்ணன் நல்லா இருக்கணும். அது காலையில் எப்படின்னு டீ செலவு மட்டும் 18,000 தாண்டணும். ஆனால் இந்த யூடியூப் எடுக்கிற கொடுங்கண்ணே. அவங்க 2 பேரும் வேணாம்னு சொல்கிற ஆளுக்கு போய் நிற்கிதுவார். அதாயா தமிழ் ஒரு கைதட்டு கொடுங்க. அப்படி தான் இருக்கணும். வேணாம்னு சொல்கிற ஆளுக்கு எதுக்கு அங்கே போய் தீச்சட்டி ஏந்திக்கிட்டு இருக்கேன். ஆனால் தமிழுடைய பண்பாடு என்ன, கலாச்சாரம். இங்கே எந்த நாட்டுக்கு போனாலும் நம்மளை யார் என்னன்னு தான் விசாரிப்பாங்க வெளிநாட்டிலலாம். ஆனால் என் தமிழை மட்டும்தான் வந்தவனையே தண்ணி குடிக்கிறீங்களா, டீ போடவா, சாப்பிடுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு புனிதமான குணம் படைத்தவன் என் தமிழனை தவிர யாருமே கிடையாது. அம்புட்டியும் கொடுத்துவிட்டு செய்வனை வைக்கிறது அவன் தான். இப்போ மட்டும் உடனே இனிக்குமே உடனே கைதட்டுவாங்க. நான் எப்படியும் விரட்டுவேன். போராமப்படாத ஆள் இருக்காளா? எங்கள் அண்ணங்க தான் கேட்குறேன். எங்கள் அண்ணெல்லாம் நிற்கிது. ஏனே உள்ளூர்லேயே போராமப்படாத ஆள் இருக்காங்க. போப்பாங்கிட்டு எத்தனை வார்த்தை அந்த பொம்பளையே தான்ப்பா அதிகமாக பேசுது எங்கள் ஊர்லாம். அவன் பாவம் முள்ளடிச்சு விறகு வெட்டி, சரி அவன் வாங்கின விறகு முடிஞ்சு போச்சுன்னா தெரியாமல் இருட்டுக்குள்ளே போய் புறம்போக்கு விறகை வெட்டி மூட்டை போட்டு தாசிலாட்டை பிடி வெட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் இருக்கிற காசை வெட்டு அப்போத்தான் பேச மாட்டோம் தூக்கியிருப்பேன். எதிர்த்து வெட்டுக்காரன் டெய்லி அங்கே நின்றுக்கிட்டே பீடி அடிச்சுக்கிட்டு பேச மாட்டோம் போடுறியா கண்டாரலி போடுறி கட்டடை ஏறினா தானே இந்த இது திருப்பி வந்து எம்சாண்டு அடிப்பாங்க. அதுக்கு ஒரு பீடியை பார்த்து எம்சாண்டு வரைக்கும் அடிக்கிறியா? அவங்க எம்சாண்டு அடிக்காமல் அப்போ நோத்தா கோழிப்பீலே கட்டுவேன். திருப்பி கம்பி இறக்குவாங்க. கம்பி இறக்கலவுக்கு வந்துட்டியா? இங்கேருந்து போன் அடிப்பேன். எங்கே? மெட்ராஸுக்கு. அஜய் அங்கே எங்கே இருக்கியா? நான் மெட்ராஸில் குடுவாச்சியில் இருக்கேன். அப்படியா? அங்கே செய்வனை வைக்கிறவன் நல்லா எவனா இருக்கானா? அவன் ஏற்று விட்டு அழகர் வீடு கட்டுறேன். அவனை சோழியை முடிச்சு போடணும். இவன் வீடு கட்டினது 7 லட்சம், அவன் செய்வனை வச்சது 13 லட்சத்துக்கு வச்சிருக்கேன். இதுலேருந்து என்ன தெரியுது? ஒன்னே ஒன்று சொல்கிறேன். வாழ பொறுக்காத உலகத்திலே நம்ம அத்தனை பேரும் வாழ்ந்து கொண்டிருக்கும். ரோசப்பட்டு அடுத்தவர்கள் பேச்சை கேட்டு இருந்தீங்கன்னா உன்னுடைய குடும்பமும் போயிடும், நம்ம சொத்துவத்தெல்லாம் போயிடும். இதே உண்மை. ஒரு ஊரிலே ஒரே குடும்பத்தை பற்றி இந்த ஊரே பேசுது என்றால் குடும்ப வளர்ச்சி பொருட்களை என்று அர்த்தம். அதனால் விமர்சனங்களை பார்த்து திரும்ப வேணாம். உனக்கு எது நல்லது படுதோ அதை செஞ்சுக்கிட்டு முன்னேறிட்டே இரு. அப்போத்தான் நம்மெல்லாம் நல்லா இருக்க முடியும். அதே மாதிரி எனக்கு பிடித்த மனிதர்கள்லாம் நிறையா இருக்காங்க. முத ஏழைகளுக்கு நிலங்களை எல்லாம் தாரவாத்து கொடுத்து வாழ்ந்த ஒரு உத்தமர் ஞானி பசுமனோனா முத்துராமலிங்க தேவரை. 32 கிராம நிலத்தையும் மக்களுக்காக தாரவாத்து கொடுத்தார். அதே போல நண்பனுக்காக உயிரை கொடுத்த சின்ன மருது பெரிய மருது யார் செய்வோம்?
வீரமங்க வேலுநாச்சி, ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா, சொல்லிக்கொண்டே போகலாம். பெருமை சேர்த்து எல்லாரும் போயிட்டாங்க. அன்று நண்பர்களுக்காக வெள்ளக்காரே பிறந்தோந்த வடகிறான். கட்டப்பனுடைய சகோதரன் ஓமத்துறை பார்க்குறார், நம்ம எங்கே போனால் நம்ம உயிரை காப்பாற்ற முடியும். எங்கே பார்த்தார், முடியலை. ஓடி வந்தார் சிவகங்கை சீமைக்கு. வெள்ளக்காரன் பின்தொடர்ந்து வந்தான் ஊமத்துறை. அப்போ சின்ன மருந்தும் பெரிய மருந்தும் வாள் எடுத்து அரண்மனைக்கு முன்னாடி இருந்தாங்க. அடே வெள்ளையனே, எங்களை நம்பி வந்து விட்டால் எங்கள் குலமே உயிரை கொடுத்து அடுத்தவனை காப்பாற்றுவனை தவிர விட்டு கொடுக்க மாட்டாமடா என்று என்றார்கள் சின்ன மருது பெரிய மருது. அப்படி புண்ணிய பூமி சிவகங்கை மாவட்டமும் ராமநாதபுரம் மாவட்டத்திலே அத்தனை தங்கங்கள் வாழ்ந்து. நீங்கள் அத்தனை பேருமே அப்படித்தான், இந்த மாவட்டமே அப்படித்தான். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஒரு வேளை உணவு ஒருத்தர் கொடுக்குற ஒவ்வொரு ஆண் சிங்கமாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நீங்களும் கர்ணனாகத்தான் இருக்க வேண்டும். அவ்வளோதான். கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஏன் என்னுடைய காரில் கூட அவருடைய புகைப்படம் பொருந்திய கொடி இருக்கும். நான் சினிமாவில் நடிக்கும் போது நான் கேட்டு தெரிந்து கொண்ட ஒரு நல்ல மனிதர் யாருன்னா கேப்டன் விஜயகாந்த் ஐயா. ஐயா என்னையே பாகுபாடு பார்த்தாங்க. நீங்கள் சொல்கிறிய அன்பாளையத்தில் நம்ம ஒரு நாளைக்கு 100 பேத்துக்கு சோறு கொடுக்குறோம், என்னையே தட்டை தூக்க விட்டேன் சினிமாவில். அதில் ஒரு பொம்பளை கிடச்சி, நோ நான் நீ என்ன பண்ணுற, சினிமா நடிக்கிறேன் ஆர்டிஸ்ட் அப்படியா, கோயம்புத்தூர் வாண்டுச்சு, தட்டெடுத்துக்கு இவ்வளோ நிப்பாட்டி விட்டாங்க. சினிமாவில் உண்டுப்பா, பெரிய ஹீரோவாக இருப்பார், 300 கோடி சம்பளம் வாங்குவார். அவருக்கு அவர் தங்குற கேரோனே கோடிக்கணக்கில். ஒருவேளை சாப்பாடு 25,000 30,000 ஒருவேளை சாப்பாடே, பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல். ஆனால் அந்த கதாநாயகன் நிற்கும் போது பின்னாடி அந்த காட்சிக்கு வலு சேர்க்கக்கூடிய என் பாமரை எங்கள் அப்பன் ஆத்தாலாம் வயசானவங்களாம் பின்னாடி நிற்பாங்க. அவங்களுக்கெல்லாம் தட்டை ஏந்த வேண்டிய நிலைமை சினிமாவில் உண்டு. எல்லாரும் ஒன்று, பசி என்பது எல்லாரும் ஒன்று தான்டா, நான் சாப்பிட்றத நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சினிமா உலகத்திலே தலவாழ இலை ஓட்டு எல்லாத்தையும் சாப்பிட வைத்து பட்னியாக கிடந்த ஒரு மாமனிதர் யாருன்னா கேப்டன் விஜயகாந்த் ஐயா. அதற்காகத்தான் பிடிக்கும். இப்போ எல்லாம் நம்ம பாடணும், குடியை பற்றி பாடணும். குடினால எத்தனை குடும்பம் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. உண்மைதான், அன்றாட பார்க்குறோம். என் தம்பிகளெல்லாம் பிறந்த நாளைக்கு போகிறேன், பிறந்த நாளைக்கு போகும்போது நல்லா போகிறேன். ஒருத்தன் கூப்பிட்டு விட்டுருப்பேன், எல்லோரும் வாங்கடா 6 மணிக்கு பர்த்டே கொண்டாடணும். போவாங்க, போதையை போட்டவொடனே அந்த பிறந்த நாள் கொண்டாடுறவனுக்கு அது கடைசி பிறந்த நாள் ஆக்கிடுவாங்க. உண்மைதான். கேக்கு எடுத்துக்கிட்டு வாயில் இது பண்ணுவேன், ப்ரே எடுத்துக்கிட்டு அவன் முதுகில் அடிப்பாங்க. 10 கிலோ கேட்க ஒரு பிறந்தநாள் கொண்டாடுறவனுக்கு ஊட்டினா அவன் மாடா மனுஷனா திணிப்பாங்க. மச்சான் 1 ரூபாய் மச்சான் கிரிச்சு. சில பேர் அப்படித்தான். போதை அதிகமானவொடனே எங்கள் ஊரில் ஒரு ஆளு கத்தியில் இன்னும் மம்பட்டிகிட்ட வெட்டிட்டியா கேட்க, வெட்டி என்னென்னு அடிச்ச அம்மா மாமடை ஓடுக்கிட்டுக்கத்தா மடையை திறக்க போகிறேன்ட்டா. பூரம் போதை. எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன், காது ஊத்தோ கல்யாணமாக இருந்தாலும் எங்கள் அண்ணன் தம்பிலாம் சொல்கிறேன், அந்த விசேஷ வீட்டுக்காரங்க 12 மணிக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுக்கங்க. அது வரைக்கும் இந்த பன்னீர் தொளிக்கிறேன் முதற்கொண்டு வாங்க மச்சான், தலையை காட்டுங்க போங்க. 12 மணிக்கு மேலே ஆச்சுன்னா அவன் தலையில் தொலைச்சிக்கிட்டு இருப்பேன். வர்றாள் மண்டே அப்படி நீட்டுவேன், போயா என்ன பண்ணிவிடுவேன், தொளிக்க முடியாது என்ன பண்ணுவேன் அப்படின்னு போய் சமயக்காட்டை வம்புழுத்து குடலு கூட்டில் பாயசத்தை போட்டு சமயக்காரை கட்டிக்கிட்டு இருப்பேன் அவை அடித்த போதைக்கு. அதனால சொல்கிறேன், குடியை நீங்களா நிப்பாட்டுங்கள். அறிவுரை சொல்ல நான் வரல, ஒரு பாட்டு பாடுறேன். தூக்கு கயிர் காத்திருக்க மருதொரு பரங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா. மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. தூக்கு கயிர் காத்திருக்க மருதொரு பரங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா. மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. மருதொரு நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. காளையார்
பாடி வரும் உலகம், எட்டு கட்டி பாடி வரும் உலகம் உள்ளவர தமிழ்நாட்டுல முக்குளத்தோர் பேரு சொல்லும். தூக்கு கயர் காத்திருக்க மருதொருவர் அங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. பாடி வரும் உலகம் உள்ளவர தமிழ்நாட்டில் முக்குளத்தோர் பேரு சொல்லும். தூக்கு கயர் காத்திருக்க மருதொருவர் அங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. தெய்வீக திருமகன் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. மருதொருவர் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. வீரமங்க வேலுநாச்சி நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. என்ன கரத்திலும் உணரக்கூடிய சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டம் அஞ்சூர் நாட்டைச் சேர்ந்த கண்ணாரப்பு கிராமத்திலே அருள் வாழ்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ தொட்டிச்சியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு அஷ்டபந்த மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்றைய தினம் மதிப்பு மரியாதைக்குரிய முக முனியாண்டி சேர்வை அவர்கள் தொழிலதிபர் இரு சா சந்திரசேகர் அவர்கள் தொழிலதிபர் அவரது தலைமையிலும் மற்றும் திருப்பாச்சத்தி காவல்துறை ஆய்வாளர்கள் மற்றும் கண்ணாரப்பு கிராம நிர்வாக அலுவலர்கள் அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபுச வேந்தன் நடிபுச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் மணப்பாறையைச் சேர்ந்த செந்தமிழ் செல்வன் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக்கொண்டார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய அன்பு சகோதரி எங்களது மன்னார்குடியைச் சேர்ந்த சுபாசினி சுபாசினி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கன்று பிறந்து பாட்டுக்கன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனது அன்பு நண்பன் பகலிலே விறகு வெட்டு மூட்டம் அம்புட்டும் போட்டு அந்த காசு பத்தலைன்னு இரவு நேரத்திலே கறியை அலசிட்டு உள்ள படுத்திருக்கிறார். இன்னைக்கு வந்திருக்க நாரதர் சாதாரண நாரதர் கிடையாது. சூப்பர் சிங்கரில் செலக்ட் ஆனது 2 பேர். இன்னைக்கு வந்திருக்க நாரதர் எங்கள் அண்ணன் கோதமங்கலம் முத்துச்சிற்பியை நீ போயிட்டு வா நான் விறகு வெட்டுறேன்னு சொன்ன ஒரு உத்தமன் யாருன்னா வந்தேன். ஒரு விலை நம்பலையாடா உண்மைதான். ஆனால் என் அன்பு நண்பன் எல்லாரும் மேக்கப்புக்கு செலவு பண்ணுவாங்க, ட்ரெஸ் எடுக்க செலவு பண்ணுவாங்க. முடிக்காக 32,000 செலவு பண்ணியிருக்கேன். டோப் மண்டை மெட்ராஸில் போய் அலைஞ்சு ஒட்டியிருக்கேன். என் அன்பு நண்பனே தான் பேச மாட்டேன். பொன்னமராதி அருகில் உள்ள பையாபுரியைச் சேர்ந்த செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக்கொண்ட செந்தில் ஆறுமணிய கலையரசு பெண்பாட்டு இசையமுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குரல் வளம் உண்டு. மக்களை ஈர்க்கக்கூடிய குரல் யார்கிட்ட இருந்தாலும் அவங்க நாடக உலகத்திலே ஜெயிக்கலாம். என் தம்பிகிட்ட அது இருக்கு. என் அன்பு தம்பி, நீ பாடுற பாட்டுக்கு நாங்கள் எல்லாருமே கைதட்டணும். அதுவும் ஜாமி பாட்டாத்தே இருக்கணும். அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சி அருகாமல் உள்ள வக்கனா குண்டு மண்ணின் மைந்தன் கருப்பசாமி அவர்கள் ஹார்மோனிய பெண்பாடல கருப்பு அடுப்பு போற்றி பாடடி பொன்னே நம் தேவர் காலடி மண்ணே தெற்கு தேச ஆண்டே மன்னரினந்தா
பாடடி பொன்னே சந்திரரே சூரியரே நட்சத்திர நாயகரே சந்திரரே சூரியரே நட்சத்திர நாயகரே அமர கதைய கொஞ்சம் அறிஞ்சு நீங்க பாருங்களே வீரமுள்ள அம்பல நாமரவர் குலமணிப்புள்ள வீரமுள்ள அம்பல நாமரவர் குலமணிப்புள்ள சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட மரவ கைப்பட்டு புட்டா மண்ணு கூட பொன்னாகும் மன்னவனின் கால்கள் பட்டா காரை எல்லாம் பால் வளர்க்கும் பொன் வளரும் பூ வளரும் வாசலிலே தங்கத்தேரு வரும் ஊர்வலமா வீதியிலே சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட தெற்கிறத வீதியிலே தென்னமர தோப்புக்குள்ள தென்றல் வருது செய்தி சொல்லுது தேவன் இவன் காதுக்குள்ள ராஜகாளி அம்மனோரே சோலையூர் கோவிலிலே சூட கொடுத்து ஜோதி தெரியும் மன்னன் இவன் கண்ணுக்குள்ள கட்டிடம் காலையில எட்டு காவல்கள் மீறிக்கிட்டு எட்டடி வெங்கையில எட்டு திக்கு வந்த மாடிக்கிட்டு வருவா சேதுபதி உண்மைக்கொரு நீதிபதி வருவா சேதுபதி உண்மைக்கொரு நீதிபதி ஊரு சனங்க வாழ்த்த வேணுங்க உங்கும் இந்த ஜீவபதி சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாடு சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட கண்ணு ரெண்டுடி தருவா கிண்ணத்தில யார் வருவா குத்தம் புரிஞ்சா கொள்ளை அடிச்சா ஒத்தையில மோதிருவா சூற காத்து வீசினாலும் சாஞ்சிடாத ஆலமரம் சின்ன மருது பெரிய மருது போல இவன் காத்திருவா பாண்டிய சீமையிலே வைகை பாயிர நாள் வரைக்கும் தென்னவர் சீமையிலே இந்த மன்னவர் பேரிருக்கும் பொதுவாய் குலமோ நான் பிறந்த குலமோ ஓட்டி பணிந்து பாட்டு படிக்கும் பாளையத்து காரணி சந்திரனை கூப்பிடுங்க தாலாட்டு பாட சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட நன்றி நன்றி. சூப்பர் ப்ரோ. மருதங்க சக்கரவர்த்தி மெருகத்துவா கோடையடி குமரன் என் அன்பு தம்பி சாதாரண ஒரு வாத்தியார்கிட்ட படிக்கலை. நாடக உலகத்திலே 200க்கும் மேற்பட்ட மிருதங்க சக்கரவர்த்தியிலே உருவாக்கின பெருமை யாரை சாரும் என்றால் மானாமதுரை அருகாமல் உள்ள அரசகுலம் மண்ணின் மைந்தன் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் எங்கள் சித்தப்பா அரசகுலம் டி விஜயம் அவருடைய மாணவன் தான் இந்த தம்பி. இவன் பள்ளிக்கூடம் பயிலுகின்ற காலத்திலே இந்த மாதிரி இசையமைப்பதிலே நிறையா விருதுகள் வாங்கியிருக்கேன். இவன் விருதுகளை வாங்குவான் என்று இவங்க அப்பா அம்மாவும் அன்றையே கணித்து விட்டார்கள். விருது வாங்கி மெடல்கள் வாங்கினா வைக்கிறதுக்கு வீடு இல்லைடா, அதனால நாங்கள் வைக்கிற பேரு தாண்டா உனக்கு விருதுன்னு வச்சாங்கவார். தோப்பூர் மருது அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். ரெடி சார்?
சூப்பர் சூப்பர் அருமை. நான் வாசிப்பை கவனிக்கலை. ஒரு 4 பேர் இப்போ அரை வாங்கிட்டு பார்க்குறாங்க. இந்த யூடியூப் எடுக்கிற 4 பேர் ஏன்டா அவங்க வங்காச்சியாக தண்ணியில் கண்ணி இல்லாமல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்குமான திருக்கிட்டு இப்படி இப்படின்றீங்களே என்னடா தின்னிப்பய. எதில் விட்டு வாயிலையா ஒளிப்பான ஆஃப் பண்ணிட்டு வாகடாக்கக்கூடாது. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி என் அன்பு தம்பி மணப்பாறை மணிவேல் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். அடிப்பு மணிவேல். ஹரி கோவிந்தோ. எடுத்தவனே எல்லாரும் பார்த்துருப்பியா. என் பேர் சொன்னவனே ஜாமியாட்ட அடி அடித்தால இவனுக்கு தெரியலையா? தாயமங்கலம் பங்குனி மாதம் தீச்சட்டி எடுத்ததா பொம்பளை ஆளுகள்லாம். அதுகளுக்கு பூரா மொத்த மேலே சட்டு கான்ட்ராக்டே வேண்டானே. என்னடா அடிக்க சொன்னால் கிண்டு கிண்டுன்னு அடிக்கிறீங்க. ஏன்டா அவங்கள வச்சுக்கிட்டு அதில் அடிக்காத தப்பு தப்புன்னு கேட்கும். அப்போ வாப்பா இன்னொன்று எல்லாட்ட அதிபர் மையன் வெள்ளையும் சொல்லியமா வருவேன். கேட்டால் நான் எம்எல்ஏக்கு நின்று வேண்டியா மானாமதில் குச்சி வச்சுக்கு சின்ன போய்ட்டு அரை வாங்கிட்டு தெரியுவேன். இங்கிட்டு வா இந்த மைக்கில் பேசவே கூடாது. பேசுனீங்கன்னா காலையில் சம்பளம் கொடுக்காம திருப்பாச்சத்தில் சீரழிச்சு விட்டு போயிடுவேன். என்னைய கூட 2 அடி அடிச்சுக்க மைக்கில் தயவு செய்து மச்சான் விளையாட்டு நக்கல் இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஹலோ பாடுற பாட்டுக்கு தாளம் போடுங்க. ஏன்னா இந்த ஊர் எனக்கு வந்து தாய் கிராமம். உனக்கு தாய் கிராமம். எல்லா ஊர்லேயும் இதே சொல்லி என்னடா. சரி யாராவது ஒரு 4 பேர் பேரை சொல்லு. அட ஊர் மேஞ்ச வேலை. பாடுற பாட்டு கரெக்டாக போடுங்க மச்சான். மாடு 2 மதுரை வெள்ளை மளிகை 2 தஞ்சாவூர். மாடு வேலைடா நான் போட்டேன். மாடு 2 மதுரை வெள்ளை நட சொன்னேன். அங்கே போயிட்டியாடா ஆரப்பாளையத்துக்கு. நாங்கள் புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க நல்லப்பா. யார் மச்சான் கம்பு கிட்ட சிறச்சிக்கிட்டு காயை விட்டுக்கிட்டு அரைவேன். அரையிலையா அஜா ஒழுங்கா போடுங்க. குறப்பெல்லாம் பிடிக்கிறேன் மச்சான். நக்கல் இதெல்லாம் பண்ண. எண்ணி 2 16 அடமுண்டை. நீ வேணா நீ போய் மண்டி ஓட்டே ஏதாவது பண்ணு. எல்லா பாட்டுக்கும் இப்படி லாடம் கட்டுற மாதிரி இப்படி இப்படி அடிக்கிறான். விழாக்கம் தம்பி 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 பொல தீய வச்சுடாதப்பா. எனக்கு காசு கொடுக்காட்டாலும் பரவாயில்ல. அந்த படியில் எறிகிறாத ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கேன். சாமி அழைக்க போகிறேன். ஹலோ ஹலோ சார் போய்ங்க மாப்பிள்ள வெளியே. ஹலோ லைட்டா குறைங்க. கண்ணருப்பு கிராமத்திலே முப்பாட்டே ஆண்ட ஜாமி வீராங் குறையேளையா எங்க தொட்டுச்சி அம்மன் தத்துருமாய் இருக்கிறாளையா. எங்க தொட்டுச்சி அம்மன் தத்துருமாய் இருக்கிறாளையா. கண்ணருப்பு கிராமத்திலே பாட்டங்க ஆண்ட ஜாமி வீராங் குறையேளையா எங்க தொட்டுச்சி அம்மன் தத்துருமாய் இருக்கிறாளையா. எங்க தொட்டுச்சி அம்மன் மக்களை எல்லாம் காக்குறாளையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. கண்ணருப்பு ஐயனாரையா கண்ணருப்பு ஐயனாரையா. தங்கச்சிய பார்க்கத்தானே நிக்கிறானையா.
இருக்குதோ பாரையா. கோடான கோடி ஜனம் உன்னை வந்து வணங்குதையா. கோடான கோடி சனோ உன்னை வந்து வணங்குதையா. கோடான கோடி ஜனம் உன்னை வந்து வணங்குதையா. 18 படிகேறும்பா 18 படிகேறும்பா 18ஆம் படியா கண்ணறுப்பு கிராமத்துக்கு வந்துதானே நேரம் ஆச்சியா. கண்ணறுப்பு கிராமத்திலே இருக்கிற சாமி எல்லாம் வீரம் குறையலையா. இந்த சாமி ஊரா மக்களை எல்லாம் காக்குதோ பாரையா. நம்ம சாமி ஊரா மக்களை எல்லாம் காக்குதோ பாரையா. ஆடல் அரசி அபிநய சுந்தரி மேடையில் வந்து நின்றால் சினிமா நட்சத்திரம் போல் சொல்லிக்கக்கூடிய என் அன்பு மருமகள் குட்டி நயன்தாரா என்று சொல்லக்கூடிய பிரீதீஸ்வரி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்பிட்டு ஏறுது கிக்கி எனக்கு. நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்பிட்டு ஏறுது கிக்கி எனக்கு. நான் விட்டெறிஞ்ச சல்லிய புத்திக்கிட்ட மில்லிய குதிரை மேல ஏறி போய் வாங்க போற நெல்லிய. சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்பிட்டு ஏறுது கிக்கி எனக்கு. எல்லாம் உனக்கு ஏறத்தாளா செய்ய எப்படிலாம் என்னடா அதில் பேசுனா எனக்கு ஒன்றுமே புரியலையா. சிரிப்பு நகைச்சுவை ஒரு நாளைக்கு ஒரு கெட்ட போடக்கூடிய சண்டை மேளம் புகழ் என்னுடைய மாணவன் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை சக்கரவர்த்தியாக நடிக்க காத்துக்கொண்டார். தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது இந்த பகுதியிலே நான் அதிகமாக நாடக உலகத்திலே நான் சந்தித்து பேசி பாடி மகிழ்ந்து நாடகம் ஆடிய ஒரு மைசெட்னா எங்களது திருப்பவனம் மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற எங்களது விஜயகுமார் ஆடியோ திருப்புவனம். வாழ்த்துக்கள் அன்பு உறவுகளை. சூப்பரியா சிங்கா. நன்றி நன்றி நன்றி. அதனைத் தொடர்ந்து நாடகத்தை காண வருகிறவர்கள் இருக்கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். கிராம பொதுமக்கள் மற்றும் முளக்குளம் பங்காளிகள் கண்ணாறுப்பு அத்தனை உறவுகளுக்கு நன்றி கூறி இங்கே யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகில் உள்ள ஆசிய கண்டத்திலே மிக உயரமான தெய்வீக திருமகன் உணா முத்துராமலிங்க தேவரையா திருவுருவச் சிலை எங்கே இருக்கிறது என்றால் தம்பி காடமங்கலம் முருகன் அவருடைய ஊர் தான். வாழ்த்துக்கள். காடமங்கலம் முருகனுக்கு ஒரு கிளாப் பண்ணலாம். அதனைத் தொடர்ந்து வலது பக்கம் உட்கார்ந்திருக்க நான் என் அன்பு மகன் நரிக்குடி அருகாமல் உள்ள குருவினந்தல் மகன் பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். பாண்டியை சொல்லும் போது எனக்கு புத்தூர்கட்டு பாண்டி தான் ஞாபகத்துக்கு வருது. வணக்கம் என் அன்பு மக்களே. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுடாரி புத்தூர்கட்டு பாண்டி. தசை வளர்கிறது, எலும்பு வளர்கிறது, சவ்வு வளர்கிறது, ஓதம் வளர்கிறது அப்படி சொல்லிவிட்டு அங்கே போய் பார்த்தியா உள்ளே போயிட்டேன். ஏன்னா பாவம் அது செஞ்சது புனிதமான தொழில். எத்தனை பேர்த்தை குணப்படுத்த விடக்கூடிய எத்தனை பேராக இருந்தாலும் அவங்கெல்லாம் சாமிக்கு சமமியா. புத்தூர்கட்டு பாண்டி என்ன போய் செய்யனவா அத்தாரு. எத்தனை பேர் கால் நடக்க முடியல எலும்பு பசிச்சுன்னா லைவாக தானே வீடியோ போடுது அந்த அண்ணே. வாழ்த்துக்கள். அந்த அண்ணே ஒரு நாடக ரசிகன் என்பது எனக்கு பெருமை. பாண்டி அண்ணே ஒரு நாளைக்கு ஆனந்த கட்டுப்பட கூப்பிட்டு போகணும். ஏன்னா இப்படி பார்வையாக பார்க்குறேன். உங்களிடம் பேசிக்கொண்டு நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ் மணித்தேவருடைய மாணவனும் நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே விழாக்குளம் பிள்ளத்தி அதான் என்னோட தாய் கிராமம். அதற்கு இடையே இருக்கக்கூடிய கள்ளிசேரி காளிமுனியார் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் ஒரு விவசாயி மகன் என்பது எனக்கு பெருமை. கைதட்டினாலும் பூரா விவசாயி, அங்கிட்டு பூரா பேங்க் அதிபர் மைங்களா பூரா விவசாயம் தானே. இன்றைக்கி நம்ம கொழுப்படுத்து திடுறான் விவசாயம் பார்க்க மேல் வலிச்சுக்கிட்டு. அன்னைக்கு போய் ரப்புன்னு எங்கள் ஐயா காலையில் போய் வெட்டுவார். இன்றைக்கி போய்
யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறதுக்காக அப்படி மம்பட்டி எடுத்து கரைச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் மம்பட்டி வெட்டிக்கிறேன். பொம்பளை வர சுடிதாரோட போய் பாருங்கள் காய்ஸ் நடுறேன் பாருங்கள். இடுப்பு பிடிச்சி ராகுல் சிமெண்ட் மூடியை தேய்ச்சி விட்டு எந்த அளவுக்கு ஆகி போச்சு விவசாயம். விவசாயத்தை வரக்கூடிய என் தம்பிகளெல்லாம் விவசாயத்தை பாதுகாக்கணும். விவசாயம் இல்லைமென்றால் நமக்கெல்லாம் எது விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்தில் எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் வபனுகாமை மற்றும் பல வேலை நடிக்கிறேன். இத்துடன் உள்ள போய் படுக்கிறேன். ஏழைகள் வாழ நீ செய்த யாகும் என்னென்னவென்று இங்கே சொல்வேன். அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் எங்கே சொல்வேன். இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில் மன்னவன் காவிய நாயகனே என்னுயிர் தேசத்து காவலனே. வாடிய பூமியில் கார்முகிலாய் மழை தூவிடும் உன் புகழ் வாழியவே. அந்த வானத்தை போல மனப்படுத்த மன்னவனே பனித்துளிய போல குணம் படைத்த தின்னவனே. மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து இன்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? நம்ம எம்கேஆர் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனித்துளிய போல குணம் படைச்ச தின்னவனே. அந்த மாதிரி பெரியவர்கள் தான் இந்த பாட்டுக்கெல்லாம் இவர்கள்லாம் சொந்தக்காரர்கள். இந்த உட்காந்துருக்காரவங்க வயசில் மூத்தவங்கள்லாம் அவங்களுடைய கையை பிடித்து அவங்களுடைய பாத சுவடுகளிலே நடந்து வந்தவன் தான் என்னை போன்று இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தில் உள்ளவர். என்னைக்கும் பெரியவங்க ஆசீர்வாதம் இல்லைன்னா இல்லை. நன்றி நன்றி. போயிட்டு வரவா? பொம்பளை பிள்ளை எழுத்து விடுறேன். எக்கோ இங்கே போ. காட்டு வழி போற உன்னை கவலம் படாத காட்டு புலி உன்னைய வழி மறிக்கும் கலங்கி நிற்காத. முக்குளத்தோர் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, முக்குளத்தோர் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. காட்டு வழி போற பொண்ணை கவலைப்படாதே காட்டு புலி வழி வரைக்கும் கலங்கி நிற்காதே. முக்குளத்தோர் பேர சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. நம்ம முக்குளத்தோர் பேர சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. வீரமுள்ள ஜாதி ஐயா கண்ணாருப்பு கிராமம் ஐயா. வீரமுள்ள ஜாதி ஐயா கண்ணாரிப்பு கிராமம் ஐயா. அத்திமரம் பாரு இன்னும் பேசுது இந்த ஊரு. அந்த அத்திமரம் பாரு இன்னும் பேசுது இந்த ஊரு. காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத காட்டு புலி வழி வரைக்கும் கலங்கி நிற்காத. முக்குளத்தோர் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, அந்த பேரை சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. துடியான தெய்வம் ஐயா தொட்டிச்சியம்மா இருக்கிறாளா. துடியான தெய்வம் ஐயா தொட்டிச்சியம்மன் இருக்கிறாரா. தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது இந்த ஊரா. நம்ம தமிழ்நாடு ஊரா இன்னும் பேசுது இந்த ஊரு. காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத காட்டு புலி வழி வரைக்கும் கலங்கி நிற்காதே. மரவணம் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, அகமுடைய பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, கல்லண பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, முக்குளத்தோர் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஜாக்கெட் மேல எட்டு கட்டி பாட
எதிர்பாட்டு பாட சொல்லி எவளேனு ஆசைப்பட்டா துட்ட போட்டு கேளுங்கிறேன் நானும் மெட்ட போட்டு பாடுகிறேன் சிரிக்கி ஒருத்தி சிங்கார குரத்தி